சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏண்டி அருவி நல்ல விதமா குழந்தை பெத்தெடுக்கணுங்கிற அக்கறை உனக்கு கொஞ்சம் கூட இல்லையா? அந்த குழந்தை நம்ம குடும்பத்தோட வாரிசு, உன் தம்பியோட குழந்தை. அத அருவி கலைச்சிட்டான்னு பொய் சொல்லி உன் தம்பிய அவளுக்கு எதிரா தூண்டி விட்டுருக்கியே. நீ என்னடி உன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க? அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழறதுல உனக்கு விருப்பமே இல்லையா? இது எப்பவோ தெரிஞ்சிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்க. இல்ல, நீ இன்னும் பழையபடியாவே தான் இருக்க. மா விடுங்கம்மா, அக்கா ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க. இப்பதான் உண்மை தெரிஞ்சு போச்சே, விடுங்க, பரவாயில்ல. ஆமாம்மா, எனக்கு தெரிஞ்ச உண்மையை தான் நான் சொன்னேன். ஆனா அது தப்புன்னு எனக்கு இப்பதான் புரியுது. நான் என்னமா பண்ண முடியும்? ஏய், பேசாத. என்னது என்ன பண்ண முடியுமாவா? எனக்கு வர்ற கோவத்துக்கு ஒண்ணு, அப்புறம் என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது. சும்மா இருங்க நீங்க. இவள இனிமே என் கண்ணு முன்னாலேயே வரக்கூடாது. அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இனிமே உனக்கு இடம் இல்ல. இந்த வீட்டை விட்டு போ. சரஸ்வதி, வீட்டை விட்டு போடி. என்னம்மா சொல்றீங்க? நான் உங்க பொண்ணுமா? என்னைய வீட்டை விட்டு போ சொல்றீங்க? உன்னை என் பொண்ணுன்னு சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. சொன்னது காதுல விழல. வீட்டை விட்டு போ. வெண்ணிலா, இவ இனிமே இங்க இருக்க கூடாது. இவ துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடு. மாமா போ. வேண்டாமா, சொன்ன கேளுங்க. அம்மா சுமாரே. இந்த மாதிரி தண்டனை எல்லாம் கொடுத்தாதான் நீ சரிப்பட்டு வருவ. சரஸ்வதி, அம்மா ப்ளீஸ்மா, என்ன இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்கம்மா. ப்ளீஸ்மா, ப்ளீஸ்மா, என்ன வீட்டை விட்டு அனுப்பாதீங்க ப்ளீஸ். உன்னை நான் இது வரைக்கும் இருக்க விட்டதே தப்பு. ஏமா என்னது? நீங்க சும்மா இருங்க. அவ போட்டோம். சொல்லுண்ணே. விடுறா. இந்தா. ஏய், எங்க அம்மா தான் சொல்றாங்கன்னா நீ ஒரேடியா போய்டு, என் பேக்க கொண்டு வர. இதுதான் நீ என் மேல வச்சிருக்கிற பாசமா? நான் போகணும்னு நீ முன்னாடி பிளான் பண்ணி வச்சிருக்கியா? இங்க பாருமா, உன் மேல எனக்கு எந்த பாசமும் இல்ல, நீ எனக்கு அம்மாவும் இல்ல. முதல்ல கிளம்பு. சரஸ்வதி, நான் சொல்றது கேளுமா. நீலவேணி இப்படி எல்லாம் வெளியே அனுப்பாத. பாவம், அவ எங்க போவா? இந்த பாருங்க, சும்மா இருங்க. இந்த வீட்டுல என் பேச்சுக்கு மரியாதை இருக்கிறது உண்மைன்னா நீங்க யாரும், உங்களை முக்கியமா சொல்றேன், வேண்டாம். அவ போகட்டும். யாரு குறுக்க வரக்கூடாது. போ போ. நீயா போறியா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளவா? சும்மா இருங்க. யாரு என்ன கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள வேண்டாம், நானே போறேன். போ. எனக்கு மான ரோஷம் இருக்கு, நான் போறேன். ஏமா, நீங்க எதுக்கு ஃபீல் பண்றீங்க? போட்டோம். இதுதான் அவளுக்கு சரியான தண்டனை. என்ன அது லேட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லுவேன். அருவி, அருவி, போன காரியம் என்னமாச்சு? ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து உன் வீட்ல உண்மை சொன்னாங்களா? பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு அருவி. ஆயிடுச்சுப்பா. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் வேற யாரும் இல்ல, நீலவேணி அண்ணி தான் இது எல்லாத்துக்குமே காரணம். நான் நினைச்சேன் அதே மாதிரி தான் நடந்திருக்கு. எவ்வளவு தைரியம் அவளுக்கு! என்கிட்ட அடி வாங்கினது பத்தலன்னு நினைக்கிறேன். எவ்வளவு மோசமானவளா இருக்கா அவ. இங்க பாரு அருவி, இனிமே நீ அவகிட்டே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏமா, அவ எப்படிமா இப்படி ஒரு பொய்யான செய்தியை சொல்லி மாப்பிளைய நம்ப வச்சிருக்கா? அப்பா, நமக்கு எதிராக யாரு என்ன பண்ணாலும்
அத புகழ் நம்ப தயாரா இருக்காரு. யாரு நம்புறாங்களோ இல்லையோ முதல் ஆளா அவர்தான் நம்புறாரு. தேவையில்லாம சந்தேகப்பட்டுக்கிட்டு புகழ்கிட்ட என்ன பத்தி பொய்யான தகவல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல நான் ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்தப்போ நீலவேணி அண்ணி அங்கதான் இருந்தாங்க. எனக்கு என்ன நடந்ததுன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு திட்டத்தோட அங்கேயே இருந்து என் மேல அக்கறை இருக்கிற மாதிரி நடிச்சிருக்காங்க. நாங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் புகழுக்கு போன் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சு நான் குழந்தைய அபோர்ஷன் பண்ணிட்டதா நர்ஸ வச்சு சொல்ல வச்சிருக்காங்க. எனக்கு ஏதோ நல்லது பண்றதா நினைச்சுதான் அந்த நர்ஸும் பொய் சொல்லிருக்காங்க. நான் நர்ஸ விசாரிச்சு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு நர்ஸ வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அத்தை கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்ல வச்சுட்டேன். நீலவேணி அண்ணி தான் அப்படி சொல்ல சொன்னாங்கன்னு அந்த நர்ஸ் எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டாங்கப்பா. அப்படின்னா நீ அபார்ஷன் பண்ணலன்னு அங்க எல்லாரும் உன்னை நம்பிட்டாங்களா அருவி? புகழ் தன்னோட தப்ப உணர்ந்தாரா? புகழ் என்னமா சொன்னாரு? அம்மா நான் இதெல்லாம் சொல்ல வீட்டுக்கு போனப்போ புகழ் அங்க இல்ல. இல்லையா? அருவி நீ என்னம்மா சொல்ற? அப்படின்னா இந்த விஷயம் புகழ் முன்னாடி சொல்லலையா? என்னம்மா நீ புகழ்கிட்ட சொன்னாதானே அந்த நர்ஸு கிட்ட நேரடியா என்ன ஏதுன்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை நம்புவார் அவரு. பரவாயில்லப்பா, புகழ் இல்லாட்டி என்ன, அங்க எல்லாருக்கும் நர்ஸ் என்ன சொன்னாங்கன்னு தெரியும். முக்கியமா அத்தைக்கு நல்லா புரிய வச்சாச்சு. இனி அத்தை எல்லாத்தையும் பாத்துப்பாங்க. கண்டிப்பா அவங்க புகழ்கிட்ட உண்மையை சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் புகழ் அவரோட வாரிசு என் வயித்துல நல்லபடியா வளருதுன்னு நம்புவாரு. எனக்கு அது போதுமா? என்ன சந்தேகப்பட்டதுக்காக அத்தை அவரை நிக்க வச்சு கேள்வி கேட்பாங்க பாருங்க. அருவே, இங்க பாரு அருவே, புகழ் ஒண்ணு நம்புனா போதும். தன்னோட வாரிச கலைச்சிட்டாலேங்கிற கோவத்துல அவர் இப்ப இருக்காரு. இனி அந்த கோவம் போயிடும்ல. எப்படியோ உன் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. ஆனா புகழ் கண்மூடித்தனமா ஒருத்தவங்க சொல்றதா நம்புறாரு. அதுவும் அவர் பெரியப்பாவையும் பெரியம்மாவையும் இன்னும் நம்பிக்கிட்டு உன் வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியாக்குறாரு. அது நினைக்கும் போதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீலவேணியால வந்த இந்த பிரச்சனை சால்வ் ஆன மாதிரி அந்த பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்துட்டா உன் வாழ்க்கை நிம்மதியா ஆயிடுமா? எங்க நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குதே. கண்டிப்பா அந்த பிரச்சனை ஒரு நாள் முடிவுக்கு வரும். நீலவேணி அண்ணி மோசமானவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு பெருசா அறிவெல்லாம் கிடையாது. ஆனா நாராயணமூர்த்தி அப்படி இல்லை.